இப்போ விஜய்க்காக பாஜக வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடப்பாடி எடுப்பாரா? எடுக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி இந்த கூட்டணியை விட்டு வெளியேறி விடலாம் என்று நினைத்தால் கூட முடியாது. முடிவெடுத்தவர் அமித்ஷா. 2021 ஒன்றா நின்றாங்க, பெரும் தோல்வி, வெளியே வந்தாங்க. 2024 தனியாக நின்றாங்க, அதுக்கு பல்வேறு காரணங்கள். அவ்வளோ உறுதியாக நின்றவர்கள் ஏன் மீண்டும் போய் சேர்ந்தாங்க? இன்றைக்கி வரைக்கும் காரணம் தெரியல. இன்றைக்கி வரைக்கும் ஒரு காரணத்தை அதிமுக சொல்லியிருக்காங்களா? ஏதோ ஒரு சின்ன காரணம், இந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் திருப்பி போய் சேர்ந்தோம், நாங்கள் சண்டை போட்டாலும் அங்கே தான் இருப்போம், அடிச்சுக்கிட்டாலும் அங்கே தான் இருப்போம். நடுவில் அமித்ஷா 2 நாளிதழ்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு முதலமைச்சர் வருவார், கட்சியிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொன்னார். அதில் எடப்பாடின்னு சொல்லலை, அதனால் ஒரு விவாதமாச்சு இல்லையா? இப்போ வேறு யாராவது இருப்பாங்க முதலமைச்சராக வருவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டப்போ இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், அது அமித்ஷாவே எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு இவர் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், அது அமித்ஷா சொல்லிட்டாரு. இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடானது. நான் தாங்க கூட்டணி தலைவர், நான் தாங்க தமிழ்நாட்டில் முடிவு பண்ணுறேன், அதையும் அவர் சொன்னார். அமித்ஷா சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாருன்னு சொன்னார். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்லாம் சொன்னார். திருப்பி ஏன் அதை சரி, அதே அமித்ஷா அந்த 2 நாளிதழுக்கு பக்கமாக எழுதி கொடுத்தாங்கல்ல, பேட்டி கொடுத்தாங்கல்ல, அதில் என்ன வெறும் அதிமுக ஆட்சி, எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சி, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி. அப்படி என்றால் என்ன? மந்திரி சபையில் இடம்